வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஷோவை நடத்தினாங்க. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க. உலக புகழ் பெற்ற மேடிசன் ஸ்குவேர் கார்டன் அப்படிங்கிற அரங்கத்தில் தான் WWE பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை நடத்தினாங்க. ஸ்டெஃபனி மிக்மன் தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டாட்டு இருந்து இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கமெண்ட்ரி செஷனில் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வயட் பேரட்டும் மைக்கேல் கோலும் இருக்கிறாரு. ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸோடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான். ஃபேடரல் இன்வெஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்மாக்டவுன்லேயே இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதினாங்க. ஆனால் இன்றைக்கி மீண்டும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பேஜ் ப்ரீ பெல்லாவை எதிர்த்து இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாங்க. நான் ஆல்ரெடி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ரெஸ்லிங் கிங் டூல சொல்லும்போது சொல்லியிருந்தேன். இந்த தடவை கண்டிப்பாக ஃபேடரல் இன்வெஷன் டீம் வந்து டாக் டீம் டைட்டில் வின் பண்ணி ஆகணும்னு. அதுதான் நடந்திருக்கு. பேஜ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரோலப் முறையில் வின் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது ஜெய்சி ஜெயன் அதை தடுத்து நிறுத்துறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஃபேடரல் இன்வெஷன் டீம் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஆக்சுவலி இந்த டீமுக்கு வெற்றி தேவைங்க. இவங்க ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு கண்டிப்பாக ஒரு டாக் டீம் டைட்டில் தேவை. ஜேசி ஜெயன் இப்போதைக்கு உமன் சாம்பியன்ஷிப்பை வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டீம் மெம்பர்ஸ் ஆச்சு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இருக்கிறது நல்ல விஷயம். அதுலேயும் குறிப்பாக பிரியபில்லா பேஜ் டாக் டீம் டைட்டிலுக்கு ஒருத்தானவங்களா இல்லைங்க. அவங்க உமன்ஸ் சாம்பியன்ஷிப் அளவுக்கு மோதணும். இப்போ உமன் சாம்பியன்ஷிப் வேறு வேக்கண்டாக கிடக்குது. அந்த வேக்கண்டாக கிடக்கிற டைட்டிலுக்காக லேடர் மேட்ச் நடக்குது. அதில் இவங்க கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இவங்க தோற்றது நல்ல விஷயந்தான். அப்புறமா ஓபா ஃபெமியோட நேரங்க. ஓபா ஃபெமி இன்றைக்கி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தார்ல, அதை WWE பார்த்தீங்கன்னா லைவாக டிவிலெலாம் காட்டலை. பட் நான் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. டைம் பத்தில் அட்வர்டைஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால பண்ணல போல் இருக்குது. சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா யார் கூடயும் சண்டையும் போடலை, பெருசாக எதுவும் பண்ணலை, சும்மா பேசிக்கிட்டு போகிறாரு. ஓபா ஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக் லெஸ்னர் கூட ஹெல் இன் எ செல் மேட்சுக்காக சம்மர் ஸ்லாமில் மோதுறாருல, அதில் கண்டிப்பாக நான் ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணுவேன். ப்ராக் லெஸ்னரை 2வது முறையாக நான் பீட் பண்ணுவேன். அந்த ஹெல் இன் எ செல்லில் ப்ராக் லெஸ்னரை நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பு எப்பா இதெல்லாம் WWE அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா நான் நடந்திருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் தன்னுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய டிஃபெண்டிங் சேலஞ்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா லடோக்கி கிட்டா. இவர் வந்து க்ரூசர்வெயிட் டிவிஷனில் ட்ரிபிள்ஏல இருக்கிற ஒருத்தர். முன்னாள் க்ரூசர்வெயிட் சாம்பியனும் இவர் தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத வந்திருக்காரு. ஆளோட சைஸையும் பார்க்கறதுக்கும் அப்படியே நம்ம டிராகன்லி மாதிரியே இருக்கிறார்ல. டிராகன்லியாக இருக்கட்டும், ரே ஃபினிக்ஸாக இருக்கட்டும், எல்லாவனும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. பேர் மட்டும் தான் வேறு. ஏன்னா எல்லாரோட முகமுடியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல. இதில் ட்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரிக் வில்லியம்ஸுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஜஸ்தி ஃபார் சாமி அப்படிங்கிற டிஷர்ட்டை போட்டுட்டு சாமி செயின் பேக் ஸ்டேஜில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆக்சுவலி நியாயப்படி எனக்கு தான் ரீமேட்ச் கொடுத்துருக்கணும். கோடி ரோட்ஸ் இதுலேயும் குறுக்கால போட்டுட்டான். அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். கோடி இன்றைக்கி நடக்க போகிற மெயின் ஈவெண்ட்டில் நானும் குந்தரும் வின் பண்ண போகிறோம். வெற்றி பெற்று 2 பேருமே, எனக்கு குந்தரை பிடிக்காது, ஆனால் 2 பேருமே சம்மஸ்டாமோடைய மெயின் ஈவெண்ட்டுக்கு வரப்போகிறோம். இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சாமி செயின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டான்ஹவுசனுடைய நேரம். டான்ஹவுசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜேடி மேட்டும் எடுத்து மோத போகிறாரு. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து ஒரு நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் அப்படிங்கிறத நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். எந்த வெப்பனை வேணாலும் எடுத்து அட்டாக் பண்ணலாம். டாமினிக் மிஸ்டீரியோவே வந்து கூட இந்த மேட்ச்சில் டான்ஹவுசன் அட்டாக் பண்ணலாம். அதெல்லாம் ரூல்ஸில் இருக்குது. இதில் ஒரு கட்டத்தில் டாமினிக்கும் ஜேடியும் சேர்த்து இந்த டேபிளை வச்சு அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது உள்ளேருந்து குட்டி குட்டியாக மினி டான்ஹவுசன்லாம் வராங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அது மிஸ்ட்ரி பாக்ஸ் இல்லைங்க, க்ளோனிங் பாக்ஸ். அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா தட்டி விட்றாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ நடக்குது. திடீர்னு அதுக்குள்ளே இருந்து யாரோ வாரா. வேறு யாருமே இல்லை, இந்த ஃபுட்பால் பிளேயரு. நமக்கு அந்த அளவுக்கு ஃபுட்பால்லாம் தெரியாதுங்க, பேர்லாம் தெரில. நம்ம வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வளர்ந்தவன் பார்த்தீங்கன்னா வராரு. வளர்ந்தவனும் டான்ஹவுசனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேடி மேட்டனாவையும் டாமினிக் மிஸ்டீரியும் எதிர்கொள்கிறாங்க. ஆக்சுவலி இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நடந்த மேட்ச்சு, டைட்டில் மேட்ச்சோ அப்படி எதுவுமே கிடையாது. அதனால் ஒரு ஃபேன்ஸியாக கொண்டு போகிறாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜேடி மேட்டனை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் டான்ஹவுசன் வெற்றி பெற்றார். டான்ஹவுசன் அசால்ட்டாக இருந்து இது வரைக்கும் WWE வந்ததுக்கப்புறமா எந்த மேட்ச்லையுமே தோக்கலைங்க. தொடர்ந்து வின்னிங்கே குறிச்சிக்கிட்டு இருக்காருல்ல. அதுக்கப்புறமா பெய்லியோட நேரம். பெய்லிக்கும் லைரா வல்கேரியாவுக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்ல, அதுதான் நடக்குது.
லைரா வல்கேரியா புது தீம் மியூசிக்கில் வராங்க. ஏக்கா உன்னோட தீம் மியூசிக் தான்க்கா அழகே, அதை விட்டுட்டு ட்ரிபிள் ஹெச் மாமா சொன்னான்னு சொல்லிட்டு புதுசாக வாரிய சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த தீம் மியூசிக் நல்லாவே இல்லை, நீ பழைய மியூசிக்லேயே வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைரா வல்கேரியாவுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சில் பெய்லியை வீழ்த்தி லைரா வல்கேரியா வெற்றி பெற மாதிரி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போது சைக்கோ கேரக்டர் மாதிரி மாறியிருக்காங்கல்ல, அதனால் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாவும் பெய்லியை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ரெஃப்ரீஸு செக்யூரிட்டி கார்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. சரி, இன்றைக்கி லைரா வல்கேரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்குது. இதை WWE பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி லைரா வல்கேரியாவுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைரா வல்கேரியா பார்க்க அப்படியே நிக்கி கிராஸ் மாதிரியே இருக்கிறாங்கல்ல. அப்புறம் பேக் ஸ்டேஜில் பங்கும் கோடியும் பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே லவ்வர்ஸ் மாதிரியே எங்கே போனாலும் சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சம்மர்ஸ்லாம் ஆப்பனண்ட் கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து நான் இன்றைக்கி ஒரு மேட்ச் விளாட போகிறோம், இதில் கண்டிப்பாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். சம்மர்ஸ்லாமில் எங்கள் 2 பேருக்குள்ளே தான் போட்டியே, 2 பேருக்குள்ளே போட்டி, இதில் 3வது ஆளோ 4வது ஆளோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் சிஎம் பாங்க் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பாங்க் உண்மையிலேயே 2 பேருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. அதே மாதிரி சாமி ஜெயின் ஜஸ்டி ஃபார் சாமி, உண்மையிலேயே சாமி ஜெயினை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணார், வெறும் 9 நாளில் தோற்று போயிட்டார் பார்த்தீங்களா, உண்மையிலேயே பாவமாக தான் இருக்குது. அண்ட் குந்தரும் இன்றைக்கி கண்டிப்பாக வெற்றி பெற்று நம்ம சம்மர் ஸ்லாமில் டைட்டிலுக்காக மோதணும் அப்படிங்கிற வெறியோட வராரு. ஆக்சுவலி மேட்ச் வாஸ் த குட், ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே சூப்பராக கொண்டு போனாங்க. எனக்கு இந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கும் கோடியும் சேர்ந்து வந்து குந்தர் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தெரியாதனமாக அந்த அடி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கே விழுந்துருது. இப்போ கோடி ரோட்ஸ் பலவீனமாக இருக்கார், அதை பயன்படுத்திட்ட குண்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரை வீழ்த்துற அளவுக்கு போயிட்டார். 1-2 அப்படின்னு சொல்லிட்டு வீழ்த்துற டைமில் நம்ம மேக்டோன் ஜென்ரல் மேனேஜரு நிக்கோலஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய காலை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன்டா என்னையே அடிச்சிருக்கிற, நீ சம்மர்ஸ்லாம் வரைக்கும் போயிருவியான்னு சொல்லிட்டு அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் இருக்குல்ல அதை வச்சே குந்தருடைய மூஞ்சிலே அடிச்சிட்டாரு. இப்போ குந்தர் வீக் ஆகிட்டாரா. இப்போ சிஎம் பாங்க் ஜிடிஎஸ் போட்டார். சிஎம் பாங்காச்சு குந்தரை பில்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் இந்த தடவையும் கோடி மூலியமாக தான் பின் பண்ணணும்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை பின் பண்ண வைக்கிறாரு. ஆக்சுவலி குந்தரை நினச்சா பாவமாக இருக்குங்க. ஜான்ஸ்னா ஏஜே செல்ஃப் சொல்லிட்டு பல லெஜெண்ட்ஸோடைய கெரியரை முடித்தவருடைய கெரியரை கோடி ரோட்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லேயும் முடிச்சுட்டு இருக்காரு. எத்தனை தடவை தான் கோடி ரோட்ஸ் குந்தரை தோக்கடிப்பாருன்னு தெரில. இதுவரைக்கும் குந்தருக்கும் கோடிக்கும் நடந்த மேட்சில் ஒரு தடவை கூட குந்தர் வின் பண்ணவே இல்லை, தோத்துக்கிட்டே இருக்கியாடா, பார்க்கவே பரிதாபமாக இருக்குங்க. கெரியரையே கோடி ரோட்ஸ் கெரியர் கில்லர் ஆகிறாரு பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கோடி ரோட்ஸும் சிஎம் பாங்கும் 2 பேரும் நட்பில் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கை கோர்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுடைய அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, வாலா எண்டிங்கு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய கண்ணிலேயே படுது. சாரி கோடி ரோட்ஸோடைய கண்ணிலேயே படுது. பட் இருந்தாலும் அதை அவர் கண்டுக்காமல் போகிறாரு. சரி, என்ன நடந்த நண்பன் தானே, இது ஆக்சிடென்ட்லி நடந்ததா இல்லாட்டா ஸ்டோரிக்காக எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதையும் ஒரு ஹிண்டிங்காக டபுள்யூ காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நட்பாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஒருத்தர் ஹீல் கேரக்டர் ஆவாங்கன்னு நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். கோடி ரோட்ஸை விட சிஎம் பாங் ஹீல் கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை டபிள்யூ பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மெயின் ஈவென்ட் டைம், ரோமன் ரெயின்ஸ் உடைய நேரம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கூடவே பிரான்சன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு நேஷனல் ஃபுட்பால் பிளேயர். அவர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சார்பாக விளையாடி வெற்றிலாம் பெற்றார். அவர் வேர்ல்டு கப்பெல்லாம் வின் பண்ணார். அவருக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து கஸ்டமேட்டாக ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அவருக்காக உருவாக்கியிருக்காரு. அதை அவர்கிட்ட கொடுத்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸோட டீமுக்கு வருது. அப்போ அந்த இடத்துல இன்னொரு ஃபுட்பால் பேர் வராரு. அவரோட பேரெலாம் எனக்கு தெரியலங்க, ஆள் பார்க்கறதுக்கு வாட்ட சத்தமாக இருக்காரு, அதனால் வாட்டச்சாட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த வாட்டச்சாட்டம் பார்த்தீங்கன்னா நான் அழகாக பேர் வைக்கிறோம்ல, வாட்டச்சாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடியோடி வந்து ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிரான்சன் வந்து நிற்கிறார். இதுக்கப்புறமா எங்கள் அண்ணன் மேலே அடிக்கக்கூடாதுடா, என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு வந்து நிற்கிறாரு. இப்போது ரோமன் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டார், கொஞ்சம் தெளிஞ்சிட்டார். எழுந்து வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு செத்ரோன்ஸ்க்கு சூப்பர்மேன் பஞ்சும் ஒரு ஸ்பியரையும் போட்டுட்டாரு. செத்ரோன்ஸ் வழி தாங்க முடியாமல் அந்த வாட்டச்சாட்டம் கூட பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. இப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கெத்துக்காடி நிற்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் அதுக்கப்புறமா தன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை அந்த பிரான்சன் கையில் கொடுத்துட்டு அவருக்கு கிஃப்ட் பண்ண ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை அவர் இடுப்பில் கட்டி அழகு பார்க்காரு. அதே மாதிரி அந்த வேர்ல்டு கப் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூக்கி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோமன் ரெயின்ஸ் அந்த வேர்ல்டு கப்பை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் தூக்கி காட்ட இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷோவாக
ஷோவாக இன்றைக்கி சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை முடிச்சிருக்காங்க. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் எப்படி இருந்தது, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.